நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு மெட்டல்னால் அது கோல்டு தாங்க. நம்ம பிறந்ததுல இருந்தே ஃபங்க்ஷன், காது குத்து, அலங்காரத்துக்கு, கோவிலுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி தங்கத்தை வாங்கி விற்கிறது ஒரு நல்ல முதலீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்? சேஃப்டி, ப்ராஃபிட், லிக்விடிட்டி இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டாக? சரி, இப்போ நீங்கள் தங்கம் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸ்ட். தங்கம் வாங்குறப்ப ஒரு ரேட் சொல்லுவாங்க, பட் பில்லை பார்த்தா மேக்கிங் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி, லொட்டு லொஸ்குன்னு எக்கச்சக்க ரேட்டு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதே அதிக காசு கொடுத்து தான் வாங்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செகண்ட், சேஃப்டி. இப்போ வாங்குகிற தங்கத்தை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? ஐயோ யாராச்சும் இந்த தங்கத்தை திருடிட்டு வாங்களோ, இல்லை நகை தொலைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு பயந்து பேங்க் லாக்கரில் வைக்கிறது அப்படின்னு பயந்து அதை பாதுகாத்துட்டே இருக்கணும். தேர்டு, பியூரிட்டி. இங்கே என்ன தான் நான் தங்கம் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டாலும் சரி, அது 24 கேரட்டா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அதுக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் இல்லை. சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஜிபி அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குது, சாவரின் கோல்டு பாண்ட்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ரியல் கோல்டு, அதாவது 24 கேரட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன சேஃப்டி, வேஸ்டேஜ் சார்ஜஸ், அப்புறம் நீங்கள் வாங்கின தங்கத்தை யாராச்சும் திருடிடுவாங்க அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வாங்குகிற கோல்டு பாண்டுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்பிஐ கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரி, இப்போது நான் எப்படி இந்த கோல்டு பாண்ட் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை உங்கள் பேங்க்கில் கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு கிராம் கோல்டு வாங்குறீங்க, அதோட ப்ரைஸ் 6000 வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலியமாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 5950க்கு ஒரு கிராம் வர்த்தான கோல்டு பாண்ட் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. அதாவது இதை நீங்கள் விற்கிறப்ப இதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க மெயின் பெனிஃபிட்டே அதுதான். இந்த பாண்டை ஆர்பிஐ வருஷத்துக்கு 4 வாட்டி இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது 2 to 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க ஆர்பிஐ. சரி, இதில் நான் மேக்ஸிமம் எவ்வளோ கோல்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மேக்ஸிமம் 4 கிலோ வரைக்கும் கோல்டு வாங்கலாம். இது ஹெச்யூஎஃப்க்கும் அப்ளை ஆகும். இதே நீங்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 20 kg வரைக்கும் வாங்கிக்கலாம். சரி, மேக்ஸிமம் நான் 4 kg தான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக உங்ககிட்ட இப்போது 16 kg வர்த்துள்ள கோல்டு பாண்ட் இருக்கும். அவ்வளோதான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் சொல்கிறது 1 இயருக்கு மட்டும்தான். இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஆர்பிஐ எஸ்ஜிபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 4 kg தான் அலௌட். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வாங்கின கோல்டு பாண்டுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. லைக் அது ஒரு வெரிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்ஜிபின்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோல்டு பாண்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொலேட்ரலாகவும் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கோல்டு பாண்டையும் கொலேட்ரலாக கொடுக்கலாம். இந்த கோல்டு பாண்டுக்கு லாக்இன் பீரியட்னு ஒன்று இருக்குது. எப்படி நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அமௌண்ட் போடுறப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாதோ அதே மாதிரி இந்த பாண்ட் வாங்கினீங்கன்னா 8 years லாக்இன் பீரியட் இருக்கும். பட் நடுவில் நீங்கள் ஏதாவது பாண்ட் சேல் பண்ணிவிட்டு எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5 yearsக்கு அப்புறமா தான் உங்களால் சேல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சேல் பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ எப்படி எஸ்ஜிபிக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது குரோம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்கை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு ஆர்பிஐயோட வெப்சைட் வந்துடும். ஸோ இதில் போயிட்டு ஓப்பன் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புது டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்னெல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மொபைல் நம்பர் லிங்க்டு வித் ஆதார், ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அது, யூபிஐ இருந்துச்சுன்னா அது, அப்புறம் சிக்னேச்சர் உங்களோடது இருக்கும், அப்புறம் பேன் கார்டு, வீடியோ கேவைசி, அதாவது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா
ஒரு வீடியோ கால் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு வந்து அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் காட்டி காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ பேன் கார்டு இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட டிஜிலாக்கரில் பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பேன் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிஜிலாக்கரில் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு கேட்பாங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு அது வந்து பாஸ்புக்கில் இருக்கும், உங்களோட பேங்க் பாஸ்புக்கில். ஸோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஆதார், அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் வேறு வந்து இப்போ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா தான் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேஒய்சி அப்ளை பண்ணுறதுலேருந்து 3 நாள், இப்போ மண்டே அப்ளை பண்ணுறீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் கம்ப்யூட்டரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும் கனெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு, நீங்கள் இது எதையாச்சும் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஃபைல்ஸ் நீங்கள் சொன்னல ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ அது வந்து ஜேபெக், ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த ஃபைலில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 2 MB வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ப்ரொசீஜர் கொடுத்தக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் டைப்பு என்ன, சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் அது கொடுத்தாங்க. உங்களோட பேனை ஸோ உங்களோட நேம் ஆஸ் பர் பேன், உங்கள் பேனில் எப்படி இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஏதாச்சும் நான் சும்மா போட்டுக்கலாம். அப்புறம் இமெயில், உங்களோட பேங்க்கில் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இங்கே டைப் பண்ண ஜிமெயில் அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுவும் உங்கள் பேங்க்கில் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேன் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்கள் லாகின் நேம், நீங்கள் ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே இருக்குல்ல ஸ்மால் லெட்டர் ஏலேருந்து Z வரைக்கும், அப்புறம் நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும், இந்த மாதிரி தான் உங்கள் லாகின் நேம் இருக்கணும். கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு அக்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ஒரு OTP வந்திருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி திருப்பி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இந்தமாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஐ ஹேவ் அக்ரின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணக்கப்புறமா காட் இட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வந்து கெட் ஆதார் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து பாப் ஆகும். ஸோ இதில் வந்து ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறமா வெரிஃபை வித் டிஜிலாக்கர்னு இருக்கும். ஸோ நீங்கள் டிஜிலாக்கர் வச்சுருந்தீங்கன்னா வெரிஃபை வித்துன்னு கொடுங்க. இல்லாட்டி வெரிஃபை வித்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா OTP வரும். ஸோ OTP வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து டிஜிலாக்கரில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு எனக்கு வருது. ஸோ வந்து டிஜிலாக்கரோட பின் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஒரு 6 டிஜிட் பின் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அந்த 6 டிஜிட் பின் கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்படி தெரியலனா இங்கே ஃபர்கெட் செக்யூரிட்டி பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்கெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறமா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பின்னை வந்து செட் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஓகே. கண்டினியூ கொடுத்துக்கோமா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு டிஜிலாக்கர் ட்ரைவ்னு சொல்லிருக்கோம், அதை செக்இன் பண்ணிவிட்டு அதாவது டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணக்கப்புறமா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நோ யுவர் கஸ்டமர்னு கொடுத்துட்டு உங்களோட ஓகே அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகே. ரீலோட் ஆகிட்டு உங்களோட அந்த கேஒய்சி ப்ராசஸ்க்கு போகும். ஸோ இதில் இருக்கிற 6 ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட்டு ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் கெட் ஆதார் டீட்டெயில்ஸ்னு மேலே ஒரு இது இருக்கும் டேப். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதாரில் இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸஸில் ஃபில் ஆகிடும். மிஸ் ஆனதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஃபில் பண்ணக்கப்புறமா ஸோ இந்த பேஜ்லேருந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் உங்கள் நேம், அப்புறம் அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை ஃபில் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாமினி டீட்டெயில்ஸ்.
ஸோ இதில் கீழே அக்ரின்னு கொடுத்து ஓகேன்னு போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா நாமினி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேவா? ஓகே, இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கடைசியில் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர்னு கேட்கும். அந்த சிக்னேச்சர் வந்து அந்த ஜேபெக்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, 2 MBக்கு மேலே இருக்கக்கூடாதுச்சு. ஸோ அவங்களோட சைனை வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை வந்து கிளியராக பிக்சர் எடுத்துகிட்டு அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஃபில் பண்ணக்கப்புறமா நாமினி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். நாமினி டீட்டெயில்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்து இந்த பாண்ட் வந்து சேல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு பதிலாக வேறு யார் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாமினி டீட்டெயில்ஸு. ஸோ இதில் நீங்கள் யார் பேர் வேணுமோ அவங்க பேர் கொடுத்துக்கலாம். உங்களோட தம்பி, அக்கா, அம்மா, அப்பா யார் பேர் வேணுமோ அவங்கள பேர் கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. லைக் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அவங்க பேர், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பேங்க் வெரிஃபிகேஷனில் தான் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். நாமினி டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை யார் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நாமினி டீட்டெயில்ஸ். ஸோ அதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்கும். அது வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். யார் பேர் நீங்கள் போடுறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கிற இதில் தான் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேங்க் பேர், பிரான்ச்சு, எந்த பிரான்ச்சு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பேர், IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பரு, என்ன அக்கௌண்ட் டைப்பு, இந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்காம வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அப்புறமா ப்ரிவ்யூ அண்ட் கம்ப்ளீட் KYCன்னு இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறமா அக்ரின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் சைனிங். ஐ அக்ரி அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சைன் அப்ளிகேஷன் டிஜிட்டலின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த KYCன்னு சொல்லிட்டு மேலேயே ஒரு இது இருக்கும் பாருங்கள், சப்மிட்டட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணக்கப்புறமா வீடியோ KYC பெண்டிங்னு காட்டும். அதை கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் வீடியோ KYCன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வீடியோ கால் பண்ணுவாங்க. அது ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களோட பேன் கேட்பாங்க. ஸோ உங்கள் பேர், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, ஸ்பெல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்னக்கப்புறமா உங்களோட பேன் கேட்பாங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினல் காட்டுங்க, இல்லாட்டி டிஜிலாக்கரில் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களே காட்ட சொல்லுவாங்க, அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெயிலில் அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயிலை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து RBI வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.